இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். It's a great joy to stand in your presence in the platform. Your word has a mighty power. The powerful word can change anything. உம்முடைய வார்த்தை சகலத்தையும் மூடும், அது மாற்றமல்ல, சகலத்தையும் உருவாக்கி கொடுக்கும். Your word is anointed for the glory of the God. You gave us a good, a wonderful appointed time to stand in the platform. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்து பிள்ளைகள் தாகத்தோடு ஜெபித்து விட்டு கண்ணீரை அழுகை விட்டு உம்முடைய சமூகத்துல பேச வந்திருக்கிறார். நீர் பேசும். I can feel the anointing filling this congregation. பலிபீடத்தில் நிற்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Jesus. நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த கால பொழுதுக்காக நன்றி செலுத்தி உடைய தெய்வீக வல்லமை இந்த வேலை ஸ்தலத்தில் உலாவும்படி, பார்க்கிற இடத்துல பேசும்படி, இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சத்தம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அன்பான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஓய்வு விசேஷமான நாளில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜீவனோடு வந்திருந்த ஒரு அல்லேலூயா கைகளை கூப்பி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பான தேவர்களை, நேற்று தினத்துல மாதத்தின் துவக்கத்துல நாளில் சபையில தியானித்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்குவேன். அதோட தொடர்ச்சியாக தான் வார்த்தை வரும். நேற்று தினத்துல வராதவர்கள் தயவு செய்து அப்பா யூடியூப்ல அப்லோட் பண்ண காரியத்தை பார்க்கும்படி கேட்டுக்கொள்ள. அதை பார்த்து விட்டு இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்கும், தெளிவாக புரியும். உங்களுக்கு வைத்தப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்க எடுத்துக்கொள்வீங்க. நேற்று என்ன மையமாக வைத்து தியானித்தோமானால் யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நேற்று தினத்துல மாதத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் இந்த வார்த்தையை தியானித்தோம். அதை எடுத்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக கவனிக்க வேண்டும். அங்க நிறுத்துகிறேன். ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும், இப்போ இருக்கிற போகிற பாதைகளை காட்டிலும் பெரிதான கிரியைகளையும், சாதாரணமாக அல்ல, பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். அவர் உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இன்றைக்கு நான் ஆவில உணர்த்தப்படுகிறேன். சிலர் சோர்வற்று வந்திருக்கிறீர்கள், சிலர் பலவீனமாக வந்திருக்கிறீர்கள். சரீரம் இங்க இருக்கிறது, மாம்சம் இருக்கிறது, ஆவி ஒளாவி கொண்டு இருக்கிறது. ஆவில பலவீனமாக வந்திருக்கிறீர்கள். ஆனால் என் வார்த்தை, தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, உன்னோட பலவீனத்துல என் பலன் பூர்ணமா விளங்கும். ஹல்லேலூயா. பாஸ்டர்மா சொன்னாங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். எஸ், செய்வார். நான் சொல்றேன், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எப்ப செய்வாருன்னு சொல்றாரோ ஒண்ணுமே நடக்காது. எப்ப செய்வாருன்னு சொல்றாரோ ஒண்ணுமே நடக்காது. ஆனாலும் செய்வார். எப்பா 10க்கு 10 சின்ன ரூம்ல சும்மா வரவங்களுக்கு கட்லெட்டை கொடுத்துட்டு மைக்க பிடிச்சி ஒரு பாட்டு பாடினு இருந்தேன். அவ்வளவுதான் தெரியும். அன்னைக்கு பெரிய காரியங்களே செய்வார்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. காலங்கள் போச்சு, நாட்கள் போச்சு, மாதங்கள் போச்சு, வருடங்கள் போச்சு. ஒரு ட்ரூப்பை கொடுத்தாரு, டீமை கொடுத்தாரு, சிஸ்டமை கொடுத்தாரு, ஊழியத்தின் பேரை கொடுத்தாரு, ஒரு போதர் கொடுத்தாரு, பின்னாடி வந்துட்டே இருக்கு. என் தேவன் நல்லவன். ஹல்லேலூயா. எப்போ அவர் சொல்றாரோ, நான் இன்னைக்கு ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். சொல்லிட்டாருன்னா சோத்திரம் பண்ணிட்டு விட்டுடுங்க. நீ மறந்துடு, அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம தான் நாளைக்கு 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 யோசிச்சுக்கிறோம். வசனம் சொல்லுது, நாளை தினம் உன்னோடது அல்ல, அவருடையது. He knows everything. நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவருக்கு தெரியும். நீ ஆட்டோல வந்தியோ, கார்ல வந்தியோ, பைக்ல வந்தியோ, பின்னாடி உட்காந்து வந்தியோ, எங்க பார்த்து எதை பார்த்து நீ பேசிட்டு வந்தியோ, அவருக்கு எல்லாம் தெரியும். பக்கத்துல பார்த்து எல்லாம் தெரியும். நல்லா சிரிச்ச முகத்தை சொல்லுங்க, எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு உம்முனா மூஞ்சி பிடிக்காது. எங்க அப்பாவுக்கு சிரிச்ச முகத்தை தான் இருக்கணும். இருக்கோ இல்லையோ, வேதத்துல ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு ஆரம்பிக்க விரும்புகிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 வசனம், அதை எடுத்து வாசிங்க. வேதத்தை எடுத்து வைங்க, வாசிங்க பார்ப்போம். நம்ம சொல்லுறத சொல்லினோம், செய்யறத அவர் செய்வார்.
தானியேல் 3ஆம் அதிகாரம். இதில் ப்ரிப்பேர் பண்ணல, ஆவி எனக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு சொல்றேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். சூழ்நிலை கடினம், சூழ்நிலை ரொம்ப கடினம். அதனால அவரை இக்கட்டான சூழ்நிலை மாட்டி விட்டுருக்காங்க. அவங்க சொல்ற வார்த்தை அக்னியில போடணும்னு சொன்ன உடனே அவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத் சொல்லுகிற வார்த்தையை கேட்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், அவங்க சொல்லுற வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல கவனிக்கணும். ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், அவர் எரிகிற அக்னி சூளைக்கு ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்தது விடுவிக்காமற் போனாலும், அடுத்தது சொல்றார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, எவ்வளவு போல்டா சொல்றாங்க. ஆராதிக்கிற தேவனுங்க தப்புவிக்க வல்லவர். எல்லாரும் நம்மள சொல்றோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வரணும், ஆராதிக்காமல் போனாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது. ஒரு பிடிவாதம், நான் அவிசுவாசம் கொள்ள மாட்டேன், எக்காரணத்தை அவிசுவாசம் கொள்ள மாட்டேன், நான் விசுவாசத்தோட இருப்பேன். நீங்க செஞ்சாலும் செய்யலன்னா நம்பிக்கையோட இருப்பேன், எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கிறானுங்க. ஆனா சைலண்டா இருந்த உடனே என்ன கொந்தளி போறது? ஒண்ணுக்கு வாசிமா 7 மடங்கு 7 மடங்கு உங்களுக்கு சிலது இப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனை அடிக்கிறீங்க. சீரியஸ். சம்டைம்ஸ் ரொம்ப சோதரிங்க. பக்க வைக்காம போனாலும் கவலைப்படல. ஆனா முடிவு என்னாச்சு? தப்ப வச்சாரா? உங்களை தப்ப வைப்பார். நம்ம யோசிக்கிறோம், உப்பு கூட இருக்கு, உப்புனா இருக்கு, எனக்கு கூட பேசுற நான், எனக்கு மட்டும் லக்ஸுரியஸ் லைஃபா? கிடையாது. பாடுகள் மத்தியில பலவீனத்தில் பலன் பூர்வருங்கன்ற. எனக்கு கூட தான் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. உதாரணம், நம்ம 2 பேருக்கு உஷாவோ டைனா சகோதரன் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. நீங்க எதை பிரச்சனை பாக்குறீங்கன்னா, உதாரணம், ஐயோ இன்னும் அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டணும், அதை கட்டணும் யோசிப்பீங்க. ஹலோ, நாளைக்கு உன் காக்காவை அனுப்பிச்சு ஃபுல் லோனை யார் மூலம் க்ளோஸ் பண்ற பண்ணுவீங்க? எவனும் ஒருத்தர் தூக்கி தட்டி எழுப்பி, ஏய் என் 2 பிள்ளைங்க இருக்கு, உங்ககிட்ட நிறைய தானே இருக்கு, க்ளோஸ் பண்றான். கதவு தட்டி, சிஸ்டர் தெரியல. இதெல்லாம் நடக்கும். எப்ப நடக்கும்தான்? தப்ப வைக்காமல் போனாலும். என் வீடே போனாலும் போதடா, என் ஜீவன் இருக்குடா அப்படி சொல்லிப்பாரு. அவர் வார்த்தையில உண்மையில இருப்பார். சீரியஸ். என் வீடே போட்டேன்னு, வீடே கொடுத்தேன், சபையை கொடுத்தாரு, சபையில நல்ல பிள்ளைங்களை கொடுத்தாரு, வீடும் கொடுத்திருக்காரு. கர்த்தர் நல்லவர். Come to the point. Today I want to say you the word of the powerful God. இன்னொருத்துக்கு வாய் இருந்தா ஆமென் சொல்லி இருக்கணும், இன்னொரு வாய் இந்த சத்தமிட்டு ஆமென் சொல்லி இருக்கணும். அல்லேலூயா. மற்றதுக்கெல்லாம் வாய் சொல்ற, ஆனா ஆமென் சொல்ல மட்டும் வாய் வராது. அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இடத்துல சத்தமிட்டு பேசணும். பெரிய காரியங்களை காண்பீர்கள் என்றால் அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக பெரிய காரியங்களை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறவர் எப்படியாப்பட்டவர் என்று நமக்கு தெரியணும். உங்க அப்பா ஒரு அளவுக்கு இன்ஸ்பெக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு எவனோ ஒருத்த பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ ஒரு கிண்டல் பண்ணிட்டான். என்ன சொல்லுவே, எங்க அப்பா யார் தெரியுமா? என்ன சொல்லுவாங்க அந்த பொண்ணு? எங்க அப்பா இன்ஸ்பெக்டர். அல்லேலூயா. அந்த போல்டு நமக்கு இருக்கணும். முதல்ல அப்பா யார் நமக்கே தெரியல, பெத்த அப்பா தான் தெரியுது. படைச்ச அப்பா எப்படியாப்பட்ட நமக்கு தெரியும். He is a supernatural God. யோப் என்ற பக்தன் அவரோட அனுபவங்களை, அவரோட தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்ததை தேவ வார்த்தையின் மூலமாக விவரித்து சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோப் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், நம் தேவன் எப்படியாப்பட்டவர்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும், 1 2 இல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். மறுபடியும் யோப் 5 9ஆம் அதிகாரத்தின் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எல்லோருக்கும் சேர்ந்து சொல்லும், ஆராய்ந்து முடியாத.
நான் சபையை சேர்த்து எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம், ஆராய்ந்து முடியாது. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியாது. அந்த பிரச்சனை மனசுல வச்சுக்கிட்டு சொல்லணும். அல்லேலூயா. நீ எவ்வளவு சொல்றியோ அவ்வளவு உனக்கு என எடைக்கு எடை, எடைக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்ப எல்லாம் சேர்த்து சொல்லும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை எனக்கு செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு செய்வார். ஒரு கிறிஸ்துவ விசுவாசி இருக்கிறன்னா சிறிய காரியத்தை முதலாவதாக தேவனிடத்தில் எதிர்பார்க்க கூடாது. நம் எதிர்பார்ப்பை எல்லாம் பெரிய காரியமா தான் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா உங்க அப்பா பெரிய தேவன். இஸ் a big God. நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை பெரிதா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனும் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் சிறிய காரியத்தை செய்வாரா அல்லது பெரிய காரியத்தை செய்வாரா? ஏனென்றால் அவர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் எல்லாம் ஒவ்வொரு கோணல்ல எங்கேயோ ஒரு இடத்துல அழுது ஜெபித்திருப்பீங்க, புலம்பி இருப்பீங்க, என்னன்னா பண்ணிருப்பீங்க, இல்ல செய்றீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:47-50 ஒரு சம்பவத்தை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றான். எவ்வளவு அழகா சொல்ற, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றான். இந்த நாத்தான் பேர்ல உங்க பேரை போட்டுக்கோங்க. அல்லையா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே, உங்க அப்பா அம்மா உன்னை உருவாக்குறது பெத்தெடுக்கிறதுக்கு முன்பாகவே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது, நீ ஒரு பிரச்சனையில இருந்து மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேலும் ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக உடனே பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு காலையில வேளையில நீ எந்த இடத்துல உட்கார்ந்து அழுதியோ, எந்த இடத்துல உட்கார்ந்து நீ யோப போல சொரிஞ்சு கொண்டு இருந்தியோ, எந்த இடத்துல புலம்பிக் கொண்டிருந்தியோ, ஒரு சிலர் மண்டையை போட்டு குழைச்சிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல in some situation you are sitting in one place and you are tremulously blabbering over there. ஏதோ புலம்பிட்டு இருந்தீங்க, ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சிறிதோ பெரிய காரியத்துக்கு குழம்பும் பொழுது நாத்தானை கண்டவர், நாத்தான் வேலை பார்த்தவர், இந்த கால வேலை பெரிய காரியத்தை செய்வேன் சொல்லுகிறார். உன்னையும் பார்த்திருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், இயேசு அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதில்லையா? நான் உனக்கு சொன்னதில்லையா? விசுவாசிக்கிறாய்? இப்ப ஆண்டவர் கேட்கிறார் இந்த காலை பரிபுரனே, மகளே நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன்னா உண்மையா சொல்றேன். நிறைய பேருக்கு அடிக்கடி எல்லா சபையிலும், நம்ம சபையில சொல்லுவேன், சத்தம் விட்டு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா சத்தத்துக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கு. சத்தத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆளுக்கு ஒரு பெரிய காரியத்தை நீங்க பார்க்க போகிறோம். அதனால சத்தம் விட்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ எவ்வளவு இந்த ஆமை, நிஜமா சொல்றேன், இந்த ஆமை நீ எவ்வளவு சத்தம் விட்டு சொல்றீங்களோ, எந்த சபைக்கு போனாலும், வீட்டு கூட வீட்டு ஜெபமா இருந்தாலும் சத்தம் விட்டு நீ ஆராதிக்கும் பொழுது சத்தத்தோடு உனக்கு பதில் கொடுக்க தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறியான்னு சொல்லிட்டு சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று. பாத்து பண்ண பண்ற பக்கத்துல பாத்து சொல்லு, இதிலும் பெரிதானவைகளை நீ பாப்ப. உன் கண்ணு பார்க்கும், பக்கத்துல உன் கண்ணு பார்க்கும். நீ பார்த்து திருப்தி பக்கத்துல பூர்த்தி போற ஆண்டு செய்வார். எப்போன்னு செய்யலன்னு அவரை டார்ச்சர் பண்ணாது. அல்லேலூயா. அப்பாயின்மெண்ட் அனுப்பிச்சிட்டீங்க, லெட்டர் வருதா இல்லையா? வரும். நான் கூட தான் இருக்கேன், நான் சொல்லிட்டேன், சைலண்டா விட்டேன். எனக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனக்கு அது மட்டும், ஏன்னா கரெக்டா வசனம் சொல்லுது. என்ன சொல்றாருன்னா, உனக்கு நன்மையானது தேடி வரும்னு சொன்னவர் உண்மை உள்ளவர். என் தேவன் நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற காரியங்கள், யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், அவர் அனைத்தையும் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பெரிய காரியங்களை செய்வதற்கு நாத்தான் வேலை பார்த்த தேவன் அதே தேவன் தான் உன்னையும் பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். பிகாஸ் அவர் கண்கள் விரித்திருக்கிறது.
God speaks to you today. மறுபடியும் யோவான் 1:50 வாசிக்கும் போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக மாக, விசுவாசிக்கிறாய், ஆ. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நம்ம தேவனோடவே டிராவல் பண்ணிடணும். நம்ம தேவனோடவே டிராவல் பண்ணணும். ஒரு இடத்துல ஒரு 2 ஃப்ரெண்ட் இருந்தாங்க, யானையும் எறும்பும். ஓகே, இங்க இருந்து அண்ணா ஃபிளைவர் ஓவரை தாண்டி போகணும். எங்க ஜெமினி அண்ணா ஃபிளைவரை தாண்டணும், சீக்கிரம் போகணும். யானை எவ்வளவு சீக்கிரத்தில் போவோம்? யானை இங்க இருந்து அங்க ஏறி போறதுக்கு எப்படியோ போகுமா இல்லையா? காயில போறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 hour எடுத்துக்குமா போகும். அப்ப எறும்பு இல்ல, என்னதான் போனாலும் எறும்பு அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணுச்சான்? எறும்பு நேரா ஏறி போய் யானை காதுல உக்காந்துக்கிச்சான். யானை காதுல உட்காந்து யானையும் போ லேண்ட் ஆயிடுச்சான். எறும்பு யானை காதுல சொல்லுதான், நம்ம 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து தாண்டி வந்துட்டோம் எப்பான்ச்சான். இயேசு தான் எறும்பு நடந்தது. நம்ம தேவன் மேலேறி உக்காந்துக்கணும். தேவன் நடந்து போவாரு. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரத்தோடு சொல்லணும், எப்படியோ கரை சேர்ந்துட்டேன், கர்த்தர் கரை சேர்த்துட்டார். நம்ம என்ன பண்றோம்? ஐயோ ஃப்ளைஓவர் பெருசாகுது. ஹலோ, ஃப்ளைஓவர் உன் பார்வையில பெருசு, அவர் பார்வையில சிறுசு. நீ அவர் மேல ஏறி உட்கார்ந்துக்கோ, டிராவலிங் அவர் பார்த்துப்பார். அதான் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இந்த யானை கூப்பிடுச்சு ஏறிக்கோன்னு ஏறி உக்காந்தது. பாரத்தை யானை சுமந்தது, லேண்டிங்ல ஜெயம் வந்தது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஐயோயோ ஐயோயோ ஐயோ, இது நடந்து போக முடியலையே, கடந்து போக. நான் சொல்றேன் சிம்பிள் லாஜிக். இப்ப காதுல உக்காந்து, அல்லேலூயா. என் தேவன் நல்லவர், அவர் சமயமா இருக்கிற தேவன். யோபு 35:7 சொல்லுகிறது, 37:5 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சத்தத்தை. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ செய்தியின் தலைப்பு அவர் சத்தம் ஆச்சரியமாக நடத்தும். அவரோட சத்தம் ஆச்சரியமாக நடத்துமா. அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபு என்ற பக்தன் சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். யோபு 37:5 எடுத்து வாசிப்போம். டைம் இருந்தாலும் தயவு செய்து பேஜை திருப்புங்க. நீங்க திருப்பும் போது உங்க வாழ்க்கை திருப்பப்படும். ஹல்லேலூயா. யோபு 37:5 தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் பெரிய காரியங்களை செய்கிறாராம். சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாக குமர பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரையாவது நான் திட்டுன்னு ஆசைப்படுறேன், ஆசீர்வதிக்கப்படல. யாராவது யாரை திட்டம்? நீங்களே இப்படியும் ஒரு அன்பா, இப்படியும் ஒரு அன்பு. ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. திருப்பி ஒரு வாட்டி சொல்ல, யாரை திட்டம்? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ற திட்டம் இதே விட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே சைலண்டா ஒண்ணு. ஏன்னா உங்க காதுல எதுவுமே இல்லை, மனசுல பாரம் இல்லை, மைண்ட்ல ஏதோ போலம் நேரம் ஒன்னும் கேட்கலன்னு. இப்ப நான் சொல்றேன், யூ ஆல் ஆர் இடியட்ஸ் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவீங்க? ஏன்டா பாஸ்டர் இதை சொன்னாரு, அதோ 10 பேர் 29 பேர் உட்காந்துருக்கு நம்மளை பார்த்து. நான் கேட்கிறேன், நீ இடியட்டா? இடியட்டா இருந்தா தானே இருக்கணும். ஆனா நம்ம நைட் தூங்கும் போதெல்லாம் 3 நாள் 4 நாள் தூங்க மாட்டீங்க. ஏன் தூங்க மாட்டீங்க? நம்மள பார்த்து சொல்லிட்டாரு. என்னது கிதியோன், நீங்க கை தூக்கினீங்களே இடியட். இமான், நீங்க கை தூக்கினீங்களே இடியட். ராஜசேகர், நீ தூக்கினீங்க இடியட். வேற யாரும் தூக்கினீங்களா? இல்ல, எல்லாருமே இடியட். ஆமே, யாருக்குமே தெரியாது. இது ஏன்னா இப்ப நானு சத்தமா சொன்னதுனால தெரிஞ்சது. இப்ப நைட் எல்லாம் வந்து நம்ம எதுக்கு இந்த மனுஷன் நம்ம இடியட் சொல்லிட்டார். நம்ம கூட சில நேரத்தில் இடியட்டான வேலை செய்வோம். உங்களை இல்ல, புதா சொல்றேன். ஓகே, அக்பர் த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு புக் எல்லாம் படிச்சிருப்போம். அக்பர் த கிரேட், பீர்பால் படிச்சிருப்பீங்க. இருக்கா அதெல்லாம் சின்னதை படிச்சிருக்கோம். அப்ப அக்பர் த கிரேட் சொன்னாராம் பீர்பால் கிட்ட, வா, எனக்கு ஒரு உலகத்திலேயே இந்த தேசத்துல 5 இடியட்டை பார்க்கணும். நானும் 5 இடியட்டை பார்க்கணும். பீர்பால் நாடா இது சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் மந்திரி செய்து அவர் நான் ஓகே ருசூர், எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க ருசூ.
அப்படின்னு சொல்லிட்டு இடியட்டை பார்க்க போனாராம். போயிட்டு கஷ்டப்பட்டு 2 இடியட் எடுத்து வந்துட்டார். ராஜா கிட்ட, ராஜா த கிரேட், நான் இடியட்டுங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இடியட். அவன் ஏன் இடியட்டுன்னு கேட்கிறான். அவர் சொன்னா, இல்ல ஒரு ஒட்டகத்து மேல ஏறி உக்காந்துக்கிட்டு கூடி அவன் தூக்கின்னு போறான் லோடு ஏத்திக்கின்னு. அவன் நினைச்சிருந்தா பக்கத்துல ஒரு கயிறு கட்டி வச்சு எடுத்து போயிருக்கலாம். ஒட்டகத்துல உட்காந்துட்டு கூடி இவன் தூக்கிட்டு போறான். அதனால இவன் ஒண்ணு அறியல, அதனால இவன் ஒரு உசூர். ஓகே, ரெண்டாவது நீங்களுக்கு சொல்லுங்க. ரெண்டாவது கேட்கணும். 5 இடியட்ல கேட்கல, கேளுங்க. ரெண்டாவது இடியட் கேட்கும் போது, ஒருத்த 15வது மாடியில புல்லு வளர்த்துருக்கான். அவனோட ஆடு கீழே இருக்கு. அதனால ஆடை 15வது மாடிக்கு நடக்க வச்சுட்டு போயிட்டு புல்லு கொடுத்து திருப்பி கீழே கட்டுறான். அவன் நினைச்சிருந்தா மேல இருந்து புல்ல தூக்கி போட்டிருக்கலாம், இல்ல எத்தனை கே கொடுத்துருக்கலாம். இது ரெண்டாவது இடியட். புத்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, கேளுங்க. ருசூர், நான் தான் இடியட்னாரா. ஏன்னா இருக்கிற வேலையில விட்டுட்டு 2 மாசமா உங்களை போய் தேடி கண்டுபிடிச்சு வந்த தெரியுமா, நான் தான் இடியட். நீங்க தான் ராஜா. இவ்வளோ கோடி பணத்தையும் எல்லாம் வச்சுக்கிட்டு ராஜ்யத்தையும் உங்க கையில வச்சுக்கிட்டு எவ்வளோ வேலை இருக்குது, அதை விட்டுட்டு இது ரொம்ப அவசியமா உனக்கு, நீ தான் 4வது இடியட். கேளுங்க, தேவையில்லாத கேட்டு குழப்பிக்கிட்டு இத வாட்ஸ்அப்ல பாசி திட்டிட்டு அனுப்புற தெரியுமா, நீ தான் 5வது இடியட். நம்ம அந்த குரூப்ல இல்ல. இப்ப சொல்லி நீங்க இடியட்டா இல்ல, அப்ப எனக்கு பயம் இல்ல. இங்க இடியட் ஆகுது, இடியட்டா பிரதர் இல்ல. அப்போ ஒரு சிறிய சத்தத்துக்கு அந்த 3 நாள் தூங்காம இருந்த நீ தேவன் சொல்ற வாக்கு சத்தத்தை உள்ள வச்சு அதை கிரியை செய்யும் பொழுது அந்த சத்தம் உனக்கு கிரியை செய்யும். உலகத்தின் சத்தத்துக்கு கவனிக்காம தேவனோட சத்தத்துக்கு, அதைத்தான் யோபுன்ற பக்தன் சொல்லுகிறான். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியம் எப்படி செய்வாராம்? அவர் சத்தத்துக்கு எப்படி நடக்குமா? கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாக குமுற பண்ணுகிறவர். மனிதர்களால் தேவனிடம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத மகத்தான பெரிய காரியங்களை அவர் தனது வல்லமையால நிகழ்த்தி காண்பிக்கிறவர். மனிதனால் எல்லற்ற அறிவு, தேவன் செயல்கள் மனிதன் அறிவுக்கு எட்டாத ஆச்சரியமா இருக்கிறது. யோபு மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். 37:5 யோபு சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய், அவர் சத்தம் எப்படி இருக்கணும்? ஆச்சரிய விதமா இருக்கணுமா. அதுக்கு தான் சொல்லுவேன், என் தேவன் சத்தத்தை கவனிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வசனத்துல தேவனோட மகிமை வல்லமையும் பற்றி பேசுகிறது. தேவனோட சத்தம் என்பது வெறும் இடியின் சத்தம் மாற்றமல்ல, அது அவரோட அதிகாரத்தை குறிக்கிறது, அது அவரோட அழைப்பை குறிக்கிறது, அது அவரோட வழிநடத்தல காண்பிக்கிறது, அவரோட முடிவு தீர்ப்பை கொடுக்கிறது மற்றும் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துமான சத்தமா இருக்கிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நம்ம ஜெபிக்கும் பொழுது பொலப்பல் வரும்போது எப்படி சத்தம் வரும் சொல்லுங்க? நல்லா சத்தமிட்டு ஜெபிப்போம். நான் சொல்றேன், உங்க சத்தமிட்டு ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரும். நீ சத்தமிட்டு ஜெபித்துக்குதான் பதில் வரும். எப்பா 4 தினம் அவருடைய நீ கண்டுக்காது, ஆட்டோமேட்டிக் நடக்கும். அதில் ஓட்டமா சொல்றேன், என் கர்த்தர் நல்லது. இது வரைக்கும் நல்ல ஆகாரம் கொடுத்தாருன்னா ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா தூங்கினுக்குன்னு ஆமேன்னு சொல்லுங்களேன். என் கர்த்தர் இது வரைக்கும் நடத்தினார்ல, 4 தினத்தை நடத்துவார். 4 தினத்தை அவர் பார்த்துக் கொள்வார். 4 படுத்தி யோசிக்கிறவ ஒரு இடியட். ஆமேன்னு சொல்லுவேன். ஆமா, ஏன்னா அவன் தான் குழம்பிட்டு இது அப்படி நடக்கும் அப்படி நடக்கும். நீ எப்ப தேவன் பெரியவர் நம்பிட்டியோ அவர் மேல பாரத்தை விட்டுடு. இப்ப சொல்லு, நீ அப்படி யோசிச்சுனா உன் பேர் என்ன? நான் சொல்ல. Hallelujah. We must be always confident in the God of the God. வசனத்தின் விவரங்கள் நம் குரல் எழுப்பி அழும் பொழுது ஆண்டவர் தாமே இதோ நான் இருக்கிறேன் என்று உடனிருந்து அரவணைக்கிற தேவனா இருக்கிறார். தேவனிடம் சத்தம் மாற்றத்தை உண்டாக்குறது. அவர் சத்தம் மாற்றத்தை உண்டாக்குமா? இப்ப நான் பேசுறது
அந்த சத்தம் உங்கள் காதுல கேட்கும் பொழுது அந்த சத்தத்தை உள்வாங்கி அந்த விசுவாசத்தை செயல்படும் பொழுது அந்த சத்தம் உன் வாழ்க்கையில ஒரு சத்தமாக சவுண்டாக காண்பிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இவ்வளவு நேரம் பேசினது இவனா மெசேஜ் கேட்டு ஸ்லோவா சொல்றீங்க தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லுவோமே. இப்ப நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம 6 வருஷமா சபை நடத்திட்டு இருக்கோம். ஓகே, வாரமா சத்தமா சொல்லுங்கன்னு சொல்றேன் நானு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. இப்போ நீங்க எல்லாம் நல்ல மனுஷனா இருந்தா, நல்ல கீழ்ப்படுகிறவர்களா இருந்தா, நல்ல வேதத்தை கழுவிகளா இருந்தா, அப்போ ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லாதபடிக்கு நடந்து கொள்ள இருக்கணும்ல. உண்மையா சொல்லுங்க. இப்ப சத்தமா ஒரு நீங்க அல்லேலூயா ஆமென் சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்ப அடுத்த வாரம் இதே மாதிரி நான் சொல்லுவேன். நீங்க ஸ்லோவா சொன்னீங்கன்னா உங்க பேர் என்ன? நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மெசேஜ் குரூப் பார்ப்பேன். நீங்க சரியா சொல்லணும். அப்பா இது ஒரு நான் கம்முன்னு தான் இருப்பேன். ஆண்டு சமூகத்துல வந்தா சத்தம் என்னும் ஸ்கூக்கோல் சத்தமா இருக்கணும், விசுவாச சத்தமா இருக்கணும். ஆண்டு சொல்லிட்டா செய்வார். நான் கூட சொன்னேன், எனக்கு பெரிய ஆசை இங்கிருந்து எக்ஸ்டென்ஷன் ஆகணும், இது இங்கிருந்து எக்ஸ்டென்ஷன் ஆகணும். எனக்கு ஆசை, பெரிய ஆசை. நடக்குதோ இல்லையோ சொல்ல வேண்டியது கடமை, செய்யறது அவர் கடமை. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். நான் எப்பன்னு கேட்கவே மாட்டேன். அவர் நினைச்சா நாளைக்கு செய்யலாம், அடுத்த வருஷம் செய்யலாம், அதுக்கு அடுத்த வருஷம் ஆனா செய்வார். நம்பிக்கை எனக்கு கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்ப. அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏன்னா I'm not an idiot. Hallelujah. I have a faith on my God because I'm not an idiot. But God is a supernatural God. அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் வாக்கு மாறாதவர். நாளை தினம் முன்னெடுதல் அவருடையது. Hallelujah. உதாரணம் யோவான் 11ஆம் அதிகாரத்துல லாசரு குறித்து பார்க்க முடியும். யோவான் 11 அதிகாரத்தில் 43 44 வசனங்களை 44 வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மரித்து அடக்க பண்ணப்பட்டு மூடப்பட்டு 4 நாள் ஆகிவிட்டது. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய். இங்க சிம்பிளா போட்டுக்கலாம், லாசருவே வெளியே வா சத்தமாய், உரத்த சத்தமாய். That means the power of the God is coming out. உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். 4 நாட்கள் கல்லறையில் இருந்த லாசருவை இயேசு லாசருவே வெளியே வா என்று சத்தமிட்டு அழைத்த போது மரணம் தோற்று போனது. Because a word of the God is alive. இன்னைக்கு சபைக்கு நீ வருவது பெரியல, வேதத்தை சுமந்து கொண்டு வருவது பெரிதல்ல. அவர் சத்தம் எப்படிப்பட்டது தெரிய வேண்டும். மரித்து போய் இருந்தாலும் உன் ஜெபத்துக்கு சத்தமாக பதில் வரும். அவர் நிச்சயம் செய்வார், பெரிதாக செய்வார். காத்திருக்கிறது இருதயத்தை விரும்பினதோ வரும்பொழுது வரும்னு நம்பு. அப்பதான் நீ முழு கிறிஸ்துவன், அப்பதான் நீ ரட்சிக்கப்பட்டவன், அப்பதான் வேதத்தை சுமக்க நீ தகுதி உள்ளவன். நீ வேதத்தை நம்பி விசுவாசத்தை இருக்கும் பொழுது நீ தகுதி உள்ளவளா தகுதி இல்லாதவனா பார்ப்பது கர்த்தர் பார்க்கிறார். அவர் சத்தத்துக்கு நீ செவி சாய்க்கும் பொழுது அந்த சத்தம் உமக்கு அவர் சித்தப்படி நடக்க ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. 4 நாட்கள் செத்து போனனை உலகம் ஊரே பார்த்துச்சு, ஊரே மூடுது. இப்ப கூட ஊரே பாக்குது, சொந்தம் பாக்குது, நண்பர்கள் பாக்குறாங்க, உங்க குடும்ப வாழ்க்கை பிரச்சனை போற எல்லாம் பாக்குறாங்க. என்னால தைரியமா சத்தமா சொல்ல முடியும், என் தேவன் மரித்தத உயிரோடு எழுப்புவார். ஆனால் உன்னை எழுப்புவார், உன்னை எழுப்புவார். நீ எந்த இடத்துல போயிட்டு உக்காந்து கொண்டு இருக்கிறியோ என் தேவன் எழுப்ப வல்லவர். நீ முடியாது, நீ உக்காரலாம், அவர் உக்கார விட மாட்டார், உன்னை எழுப்புவார். இஸ் a supernatural God. செய்தி தேவன் பேசினால் முடிந்தது என்று நினைத்த காரியம் கூட மீண்டும் உயிர்ப்பிக்கும். முடிந்தது என்ற காரியத்தை உயிர்ப்பிக்கும். ஒருவேளை உனக்கு இதுதான் எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கலாம், அவர் நினைச்சால் உயிர்ப்பிக்க முடியும். It's in your hand and his hand. தேவன் நினைத்தது நடக்கும். நம்பிக்கை எழுந்த இடத்துல புதிய ஆரம்பத்தை அவரால் உண்டாக்க முடியும். தேவன் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். நம் அறிவுக்கு குறுகியது, ஆனால் தேவனோட திட்டம் அளவற்றது. மோசேக்கு ஒரு சத்தம் கேட்குது. கர்த்தர் மோசேயோட பேசுறார், ஜனங்களை வழிநடத்தி வனாந்தரத்தை கொண்டு போகிறார். அங்க போனா ஒரு அட்ராக்டிவ் என்ன, சமுத்திரம் மூடப்பட்டிருக்கு, வழிவாசலே இல்ல. நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கிறான். ஒரு சத்தம் மோசேக்கு கேட்குது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இது ஆப்பிளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது ஆப்பிளா இல்ல அன்னாச்சி பழமா?
சமுத்திரங்க, சமுத்திரம். உன் பிரச்சனைக்கு சத்தமிட்டு பிளந்துடு. அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நீ சத்தமிட்டு தேவனிடத்தில் விசுவாச அறிக்கையிடும் போது உன் நடந்து போகிற பாதையை கர்த்தர் கிருபையாக நடத்துவார். He will make you walk. He will make you the way. உதாரணம், மோசே செங்கல் முன் வழியில்லாத நிலைமையிலே, ஆனால் தேவன் கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தினவர். உனக்காக பிரச்சனையை பிளக்க மாட்டாரா? உன் சூழ்நிலை மாற்ற மாட்டாரா? நான் இன்னைக்கு சொல்ல ஆச்சரியமாக நடக்கும். எப்போ ஆச்சரியமா நடக்குன்னா, இப்ப நான் பேசிட்டே இருக்கிறேன். எனக்கு நாளைக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு செய்தி முடிச்சோன்னு வீட்டுக்கு போகணும். 2-3 நாள், ஒரு வாரம் தொடர்ந்து மீட்டிங் இருந்தது. எனக்கு டயர்டா இருக்கு, சாப்பிட்டுட்டு படுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சடனா 2 பேர் வராங்க. ஐயா, சேலத்துல உங்களுக்கு 10 நாள் மீட்டிங் புக் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவேன்? போய் தான் ஆகணும். பிகாஸ் ஐம் கோயிங் டு பி பிளஸ்ட் இன் தட். ஆச்சரியமா கப்ப எப்ப நடக்கும் தெரியாது. இல்ல எனக்கு வராங்க. சடனா மேல ஒருத்தர் வந்து பெரிய ரோட் சைடு நிறுத்தி எடுத்துக்கோங்க, நான் வானா போல போறேன். அல்லையா? நான் ஒரு வேளை ஜெபம் பண்ணு, எனக்கு இந்த கார் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது வந்து என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஆனா அவரே வந்து ஒரு ரோட் ஸ்காயர் நிறுத்திட்டு மேல வந்து தெரியல, ஆண்டு இந்த பாஸ்டருக்கு கொடுத்தா சொன்னாங்க, அந்த பாஸ்டருக்கு கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? அது இது ஆச்சரியமான காரியம். அந்த ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையில் நடக்கும். ஆச்சரியக்காரன் நடக்கும். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுவோம். சத்தம் ஒரு ஆமேன். அப்ப இனிமேட்டு கண்டிப்பான ஆமேன் சொன்னா நிச்சயமா எல்லாம் ஆமேன் ஜோரா சொல்லுவீங்கன்னு இயேசு நாமத்தை நம்பி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லலைன்னா உங்களுக்கே தெரியும். ஹல்லேலூயா. ஆனா அடுத்த வாரமே இங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டலான்னு இருக்கேன், பெருசா தொங்க ஒண்ணு. ஹல்லேலூயா. I don't have idiots. என்னது? I don't have. அப்ப நான் வருங்க என்னடா அது கேட்பாங்க. என் சபையில எல்லாம் புத்திசாலி, என் சபையில எல்லாம் நல்லவங்க, அப்படிதான் சொல்ல முடியும். இல்ல my church has always idiots போடலாமா? அடுவானல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are not idiots. நம் தேவன சத்தத்துக்கு செவி சாய்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அது செய்தி மனிதன் வழியில என்பான், தேவன் நானே வழியை உண்டாக்குவேன்றார். தேவனோட சத்தம் விசுவாசிகளை எழுப்புகிறது. தேவன் இன்னும் தமது பிள்ளைகளிடம் பேசுகிற. உதாரணம், சின்ன மகனை தெரிந்து கொண்டார்னா, சாமுவேலே என்று சிறுனா இருந்தபோது தேவனோட சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் சொல்லும் உம்முடைய அடியேன் கேட்கிறேன் என்று பதில் வந்தது. அவனை ஒரு தீர்க்கதரிசியா கர்த்தர் வச்சார். நீ ஆண்டவரோட சத்தத்தை கேட்பாயானால் அவரோட சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எனக்கு உண்மை ஆசைதான். உண்மையா தேவசம் நல்ல பேங்க்ல நல்ல வேலை செய்யும் போது இன்னும் அடுத்தது போகணும், இன்னொன்னு வந்துதான் இருந்தது. ஆனா ஒரு நேரம் வந்து வானான்னு சொல்லிட்டார். ஆனா உண்மையா நான் வெறுத்து வந்தேன். ஏன்னா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா என் மனைவிக்கு ரொம்ப ஆசை. சீரியஸ், என் மனைவி பின்னாடி உட்காந்து நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, நல்ல பெருசா போய் நல்லா உட்காரணும், இப்படிதான் போகணும். அவங்களுக்கு ரொம்ப ஆசை. எனக்கு தெரியும் ஆசை, கணவன் தெரியும். ஆனா அவர் ஆசைனா, ஐயோ என் பொண்ணு ஸ்டேஜில் உட்காரணும், என் பொண்ணு எல்லாருக்கும் ஆறுதலா இருக்கணும், என் பொண்ணு எல்லாருக்கும் வெளிச்சமா இருக்கணும். கர்த்தர் பழிச்சார். We turn ourselves. ஏன்னா இது ஆண்டவர் சித்தம். ஒருவேளை மீறி அவங்க இல்ல நான் தான் ஒட்டார பிடிச்சு போயிருந்தாங்கன்னா கை கால ஒடிச்சு உட்கார வச்சுட்டு சீரியஸ். ஏன்னா அவங்கள சொல்ல முடியும், எனக்கு உரிமை உங்களுக்கு சொல்ல முடியாது. பாஸ்டர் கை கால ஓடி பண்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி இப்போ எஸ்எஸ் பண்றோம், நல்லா தான் இருந்தாரு, கையை கால ஓடி பண்ணிட்டாரு, மெசேஜ் அனுப்பிச்சிருவோம். ஏன்னா அவங்களாம் ஹல்லேலூயா. My God is a good God. செய்தி தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். தேவன் சத்தம் பேசுகிற காரியத்தை கவனிக்கிறது. நீ எல்லாம் கவனிங்க. இப்பதான் அடுத்த சத்தம் வருது. நம்ம சத்தமிட்டு ஜெபிக்கிறோம், பதில் வருது. சத்தமிட்டு பேசுறோம். ஊழியக்காரன்ட்ட சத்தமா பேசாதீங்க. நீங்க ஆண்டு சொல்ற எந்த ஊழியக்காரன் இல்ல, எந்த ஊழியக்காரன் சத்தமா பேசாதீங்க. சத்தமா பேசுனீங்க சத்தத்தை குறைச்சிடுவார். அவங்க டெடிகேட்டடா வேதத்தை சுமந்து வேலை வெட்டி விட்டுட்டு அழுது பொழுதுங்களை வழி நடத்துகிறபடியாக, அது எந்த போதை நீ பார்க்கிற எல்லாருக்கும் சொல்ற, எந்த போதை என்ன எந்த போதை இருக்கும் முன்பாக கொம்ப வைத்து சத்தமிட்டு பேசாத. பேசினால் அதோட விபரீதம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா உன்னை தொடுவது யாரை தொடுறீங்க? அப்ப விட்டுருவாரா? வானமன் சிங்காசனமும் பூமியன், நீங்க எல்லாம் அவருக்கு எப்படி எறும்பு நினைச்சா என்ன பண்ணுவாரு? எப்படி நசிக்குவார். என் கர்த்தர் நல்லவர். Because sometimes word I have to tell. வார்த்தை எல்லாத்தையும் கேட்கணும்.
சத்தம்னா எல்லாமே சத்தம் தான். சாயலங்க சபையில மீறி வந்தாங்கன்னு வச்சுக்க, நீங்க ரொம்ப சத்தம் போட்டு பேசினீங்கன்னா, போன்லயும் அது இது ஏதாவது குடும்ப கதை எந்த கதை ஏதாவது பேசுனீங்கனாலும் தூக்கத்தை வர விட மாட்டார். தூங்க முடியாது, உங்களை கண்ணில் ஒரு பொட்டு தூக்கம் வராது. நிறைய பேர் தூக்கம் வராதுக்கு காரணம் இதுதான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேலை பார்க்கும்போது சிங்க கோழிகளே பாதுகாக்கப்பட்டார். எப்படி பாதுகாக்கப்பட்டார்னு ஒரு விவரிச்சு ஒரு ஸ்டோரி போல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தானியேல் 16ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். எதையும் அந்த ராஜா கிட்ட வரவிடல. அவன் நித்திரையும் வராம போயிட்டு காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜாக்குனா வரலையா? நல்லா சொல்லுங்க, தூக்கம் வரல. ஏன் நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க, தூக்கம் வரல? தூக்கம் வரல, வராது. நீ சும்மா இருந்தா தானே. அல்லையா? தானியேலுக்கு தெரியல. இது ஒரு முக்கிய வார்த்தை. வராமல் போயிற்று. அந்த ராஜாவுக்கு நித்திரை வராமல் போயிற்று. அவர் யார் என்று கேட்டால் தரியு ராஜா. இரவு முழுதும் தூங்காமல் சிந்தனை குழப்பிக் கொண்டிருக்கிறார். ஏன் குழப்பினார்? உட்கார்ந்து கொண்டு இயேசு ராஜா, இந்த ராஜா அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணா? இந்த தவறு செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை. இந்த தவறை செய்யும்படி சிலர் தூண்டினபடியாக, ராஜாவை ஏமாற்றினபடியாக ஏமாந்தபடியாக நித்திரை வரவில்லை. யாரை ஏமாற்றினார் என்று பார்க்கோமானால், அவர் சொந்த யாரார கூட இருந்து குழி தோண்டுவாங்க. கூட இருக்கிறவங்களை மட்டும் ரொம்ப நம்பாதீங்க. அல்லேலூயா. உங்களை ரொம்ப புகழ்வாங்க. அல்லேலூயா. பிரதர், இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆஹா, ஆனா நீ மொக்கையாதான் ட்ரெஸ் பண்ணி போயிருப்ப, சுமாரதான் சாரி கட்டுன்னு போயிருப்ப. சிஸ்டர், உங்க இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர். அல்லேலூயா. பின்னாடி நமக்கு ஏதோ வைக்க போறாங்க. நான் சொல்ல, கூடவே இருப்பாங்க. கூடவே இருந்து இப்படித்தான் ராஜா சும்மா இருந்த மனுஷங்கிட்ட போயிட்டு யார் யார் வந்தாங்கன்னா, ஒரு சொந்த தேசத்தின் பிரதிநிதிகளும் தேசாதிபதிகளும் ஒரு கூட்டமாக சேர்ந்து ராஜாவுக்கு தெரியாமல் தானியேலுக்கு ஒரு சூழ்ச்சியை உருவாக்கினார்கள். தானியேலுக்கு ஒரு பெரிய சூழ்ச்சி. தானியேலை காட்டிலும் மேலாக உயர்த்தப்பட்டு இருக்கிறதை இவர்கள் பொறுக்க முடியாமல் ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவின் இடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கறாங்க? நீர் என்றும் வாழ்க. அதுலயே அவர் ரொம்ப இதாயிட்டார், எக்ஸ்பிரஸ் ஆயிட்டார். என்றும் வாழ்க அவர் சொன்ன எக்ஸ்பிரஸ் ஆயிட்டார். ஓகே, சொல்லுங்க, கம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே பதில் வருது. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்தது உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இது விசேஷமாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாமே கட்டளை எடுக்கிறாங்க. என்னன்னு எல்லாருக்குமே வந்து கையெழுத்து பண்ணி, இவரு எந்த தெய்வத்தையும் வணங்க கூடாது, இவரை மட்டும் தான் இருக்கணும்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன வந்துருது? இவருக்கு நீங்க சொல்லுங்க, பெருமை, தலகணம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. என்னது? எல்லாருமே இவரை தான் வணங்கணும்னு சொல்லிட்டு, எல்லாருமே இவரை தான் மதிக்கணும்னு சொல்றதுக்கு அதை இன்ட்ரோடக்ஷன். நீங்க வாழ்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு இடத்துல பின்னாடி சூழ்ச்சி செய்வாங்க, பேசுவாங்க, சத்தம் விட்டு பேசுவாங்க. நான் விட மாட்டேன், அவன் அதை பண்ணு இதை பண்ணு. நான் சொல்லுவேன், யார் வேணா அதெல்லாம் பண்ணட்டும். யார் வேணா, இப்ப சொல்றேன், தைரியமா சொல்றேன், யார் வேணா அதெல்லாம் பண்ணட்டும், எனக்கு ஒன்னும் நடக்க. உன்னை சத்தம் விட்டு பேசுற வல்லமையான தேவன். தானியேல் 6:9 பார்க்கும்போது, அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். ஒரு ராஜானா விசாரிக்கணும், ஒரு ராஜானா எதுக்குன்னு கேட்கணுமா இல்லையா? எதுவுமே கேட்காம கையெழுத்து போட்டுறாரு. நம்ம கூட சில காரியத்துல காதல கேட்டதும் உடனே
முடிவெடுத்துரும். உதாரணம், அருண் அவங்க அப்பா சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே சும்மா நீ நல்ல மனுஷன் தான், ஓகே, நீ சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ண என்ன கேட்கணும், ஏன் பாஸ்டர் சரியில்லை என்னாச்சு கேட்கணுமா இல்லையா? அதை காதல வாங்கிக்கிறது, சத்தத்தை வாங்கிக்கிறது போயிடுது. அடுத்த வாரம் பிரேஸ் லார்ட் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. அந்த மனுஷன் பரதமோகனுங்கிறார். சொன்னுவன் சொல்லிட்டு போயிட்டான், அந்த சத்தத்தை உள்ள வாங்கியாச்சு, அந்த சத்தம் வெளியே ரியாக்ஷன் வருது. இந்த சத்தத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கறத ஆண்டவர் சத்தத்துக்கு நீ ரியாக்ஷன் கொடுத்தினா சத்தம் சவுண்டா இருக்கும். அல்லேலூயா. கேட்க வேண்டியது கேளு. எங்க வீட்டுல சின்னது இருக்கு, எங்க வீட்டுல ஒரு பொம்மை வச்சிருந்தாங்க, எங்க வீட்டுல ஷோகேஸ்ல 3 அழகு 3 உட்கார்ந்து இருக்கும். அந்த 3 உட்காந்து 3 என்ன சொல்லு, குரங்கு. அந்த அழகா மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு, ஒண்ணு வந்து காது முன்னுக்கும், ஒண்ணு கண்ணு முன்னு. இப்படி இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வசனம் சொல்ல, வசனம் இல்ல, ஒரு ப்ராவர்ப் சொல்லுது, கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் தீர விசாரிப்பது. இந்த ராஜா விட்டார். வாழ்கன்னு சொன்ன உடனே, நீ தான் கடவுள்னு சொன்ன உடனே உடனே கையெழுத்து போட்டார். அதுக்கு பின்னாடி தான் வருது, ஏன்டா தூக்கம் வரல அப்படின்னு பார்த்தா நீதிமொழிகள் 25:2 சொல்லுகிறது, காரியத்தை மறைப்பது காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, தேவனுக்கு மேன்மை. காரியத்தை ஆராய்வதோ காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை, ராஜாக்களுக்கு மேன்மை. ஆண்டு உங்களை ராஜாக்களை வச்சுதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு எந்த காரியம் வந்து ஆராய்ந்து விசாரித்து எதுக்கு ஏன் சத்தத்தை கேட்டு நீங்க செயல்படும் பொழுது நீங்க ஒரு நல்ல மனுஷன், நீங்க ஒரு நல்ல மனுஷி. சொன்னது அப்படியே காதுல உள்ள வாங்கிக்கின்னு மூஞ்ச திருப்பிக்கின்னு பிரேஸ் கார்டு கூட சொல்லாம போனினா உன் பேரு சொல்லுங்கப்பா. அதெல்லாம் வேணாம், அதானே இது சொல்லுங்க. பேருன்னு பேரு யூத் பசங்க நல்லா சொல்றாங்க, ஜோரா சொல்றாங்க. என்ன பேரு? இடியட். இப்ப தெரியுதா இடியட் கதை? அந்த ராஜா கதை புரியுதா போனுக்கு? 5 பேரை கொண்டு வந்து இடியட், இதே இடியட் தான் வரும். வாழ்கன்னு சொன்ன உடனே ஓகே தொப்புன்னு விழுந்துருது. கூட்டமா கூடி ஒரு 10 பேர் சொன்ன இருக்கிற பொண்ண பொய்ய 10 பேர் சேர்ந்து சொன்ன உடனே ராஜா நம்பிட்டார். விசாரிக்கணும், அதுதான் உண்மை. சத்தியத்தை இவர் கேட்கல, கையெழுத்து போட்டார். அப்படின்னா ராஜாவோட வேலை என்னவென்றால் சொல்லுகிற காரியத்தை செய்வதல்ல, சொல்லுகிற காரியத்தை ஆராய்ந்து விசாரித்து இருக்க வேண்டும். ஒரு பழமையில சொன்னது போல தீர விசாரிக்கணும் இந்த காரியத்தும். தரியு ராஜா நீ என்றும் வாழ்க, ராஜா உம்மை தவிர ராஜாவை உயர்த்தி பேசுற உடனே அவர் மூளை மங்கி விட்டது. ராஜாவை புகழ்ந்து கவர்ச்சி விழுந்து விட்டார். தானியேல் 6:9 சொல்லுகிறது, அப்படியே ராஜாவாக தரியு அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். கையெழுத்து வைத்த பின்புதான் தெரிகிறது அது தானியேல் என்று. கேள்விப்பட்ட போது போட்ட சட்டத்தை அவரால் மாற்ற முடியல. ஏனென்றால் இது நிமித்தம் ராஜாவுக்கு நித்திரை. ஐயோ தானியேல் நல்லவனாச்சே, அவனுக்கு போய் கையெழுத்து போட்டுமே அப்படின்னு நைட்டு ஃபுல்லா அவருக்கு யாருக்கு தூக்கம் வரல? சதி செய்தவங்க சொல்லிட்டு போயிட்டானுங்க. முட்டாள் மேல அதை கேட்டுட்டு முடிவெடுத்தார் தெரியுமா அவருக்கு? சில நேரத்துல தூக்கம் வராது நிறைய பேருக்கு. போட்டு குழம்புறது மண்டைய போட்டு, ஏன் இதை சொன்னாங்க, எதுக்கு இதை சொன்னாங்க, நீ அதை பாதரே பண்ணாத. கர்த்தர் நல்லவர். தானியேலுக்கு ஒன்னு தெரிஞ்சது, கவலையே படல. அடுத்த தானியேல் 6:20 பார்க்கும் பொழுது ராஜா காலையில உடையற ராஜா, நைட்ல தூக்கம் இல்ல. என்ன நடக்குதோ, நல்ல மனுஷன் சிங்க கெபில போட்டோமே, என்ன நடக்க போதோ ஐயோன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சில நேரத்துல ஒரு கொண்ட குழம்பிட்டு எப்படி இப்படி யோசிக்கிறீங்க. தானியேல் கிட்ட காலையில வர ராஜா கெபின் கிட்ட வந்து, ராஜா கெபின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய். அதுல என்ன சத்தம்? துயர சத்தமாய். அப்ப எப்படி கூப்பிட்டுருப்பாரு அவரு? தானியேலே இருக்கியாடா, தானியேலே இருக்கியா? ஏன்னா தப்பு பண்ணிட்டார்ல. சிங்கம் எது இருக்கிற வைல்ட் அனிமல் சிங்கம். அப்ப அந்த காலத்துல எப்படி போடுவாங்கன்னா, ஒரு வாரம் பட்னியா போடுவாங்களா சிங்கத்தை. அப்பதான் நகத்தை கூட விடாதான், நம்ம நகத்தை கூட விடாது. அந்த மாதிரி போட்ட இடத்துல போட்ட துயர சத்தம். அங்கே சத்தம், இதுக்கும் பேரும் சத்தம். ஒருத்தர் பார்த்துருக்க செய்த ஒண்ணு திறமை செய்யிட்டு கம்முன்னு இருப்பாங்க. பூனை இருப்பாங்க பாத்தீங்களா, அது பூனை சத்தம்னுவாங்க.
சிஸ்டர் தெரியுமா, இதுவும் சத்தம் தான். அல்லேலூயா. பிரதர் இது தெரியுமா, அப்படித்தான் தெரியல. இது பேரும் சேர்ந்துட்டாரு, சத்தம் விடுறாரு. அவரா படிமா. ராஜா கிதியோன் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேல் கேட்டார். தானியேல் ஒரு நாள் ஜெபிக்கிறவர். ஒரு நாள் எத்தனை நாள் ஜெபிக்கிறவரு? 3 வேளை ஜெபி. நீங்க எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. வேத வாசிக்கிறீங்களா? வேத வாசினா பயம் வரும், ஜெபிக்கலன்னா பயம் வரும். அபிஷேகம் பயம். நீங்க அபிஷேகம் பெற்று தேவ சம்பந்தத்துக்கு ஏன் பயப்படணும்? அவர் என்ன கேட்ட, கடைசி என்ன கேட்டாரு? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் அவர் துயரமா கேட்டுக்கிறாரு. ராஜா சிங்கத்து மேல பத்துனாரு. தானியேல் சிங்கத்து மேல பத்துனுக்கிறாரு. சிங்கத்து மேல பத்துனுக்கிறாரு. சத்தம் கேட்டுச்சு. என்ன கேட்டாரு சொல்லுமா? என்ன கேட்டாரு? துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலுக்கு ஒரு சேதமும் வரல. ஓகே, அவர் வரார். யாரு? நான் எமோஷனை காட்டுறேன். அப்பா, அந்த வசந்த வாசிமா. அப்பொழுது தானியேல், ராஜாவே, எப்படி வர்றாரு வெளியே? நல்லா தூங்கி இருந்துச்சு. இவருக்கு தூக்கம் போச்சு. கையெழுத்து போட்டதுக்கு தூக்கம் போச்சு. ஜெபிச்சுவன் தூங்கிட்டான். சிங்கத்துல கொட்டாய் ஒண்ணு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, தூக்கத்துல வாழ்க. அந்த வாழ்க உள்ள போட்டுச்சு. இந்த வாழ்க தப்ப வைக்குது. நீ என்று வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டாராம். ஹல்லேலூயா. கொலைக்கட்டும், நீ சைலண்டா இரு. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாராம்? தூதன் அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அந்த சிங்கங்கள் வாயில கட்டி போட்டார். தேவையில்லாத உங்களை பத்தி பேசுறவங்க வாயில எம்சில ஊத்துவார். ஹல்லேலூயா. வாயை திறக்காது இனிமேல். எம்சில போட்டு பட்டி பார்த்து அந்த சந்தே தெரியாத அளவுக்கு பட்டி பார்த்துருவார். சத்தமா வராதுக்கு சத்தத்தை அடக்கிடுவார். சொல்லு பக்கத்துல பால்சது, உன் சத்தம் ரொம்ப இருந்ததுன்னா, ஹலோ கேளு, ஆச்சரியமான காரியம் நடக்கணும்னா பக்கத்துல பால்சது, ஹலோ ரொம்ப சத்தம் பண்ணாத, சத்தத்தை அடிக்கிடுவார். ஹல்லேலூயா. நீ உண்மையா தேவ சமூகத்தில் இருந்தனா நீ எதுக்கும் பயப்பட அவசியம் கிடையாது. because the God is with you. God is with you. தானியேலுக்கு தெரியுங்க, தானியேலோடு கர்த்தர் இருந்தார். தானியேலோட சித்தத்துக்கு கர்த்தர் செவி சாய்த்திருந்தார். அங்க கையெழுத்து போட்டாங்கன்னு ஊர் ஃபுல்லா பரவிடுச்சு. டேய், ஜெபிச்சா யாரும் எதையும் சொன்னாதீங்கடா, பண்ணா எங்க போடுவாங்க? சிங்க கேபில போட்டுருவாங்க. போடா, நீ ஆச்சு, உன் சத்தம் ஆச்சு, உன் ஆர்டர் ஆச்சு. நீ பெரியடா, என்னோடு இருக்கிற உலகத்தில் இருக்கிற காட்டிலும். அந்த வசனம் தானியேல் 6:10 வாசிக்கும் போது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று, அந்த பத்திரத்துல வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய், நேரா வீட்டுக்குள்ள போறான். தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக. ஏன் இதை சொல்றாங்கன்னா, எல்லாரும் பார்க்கணும். கையெழுத்து போட்டது தெரிஞ்சு எல்லாரும் பார்க்கணும்னு அவன் எதையும் பாதர் பண்ணல. வாசிமா. அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தது போல தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதனால அந்த சத்தம் சிங்க வாயை கட்டிச்சு. அல்லேலூயா. உன் சோத்திரம் அவர் சத்தத்தை கேட்கணும். ஒரு ஆமென் சொல்ல. இன்னொரு ஆமென் சத்தமா சொல்ல. உனக்கு விரோதமான காரியங்கள் சத்தம் இல்லாம போகணும்னா நீ சத்தப்பட்டு தான் ஆகணும், சத்தமா ஜெபிச்சு தான் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லு. ஏன் தேவன் நல்லவர். அல்லேலூயா. கூழு காசு
இப்படி இருந்தா உன் பேர் will be பிரதிஷ்டை பண்ணும் பேர் idiot. ஆமென். என் சபையில எல்லா ஞானிகள், என் சபையில எல்லாம் கீழ்ப்படுகிறவர்கள். இந்த நாள் அடுத்த வார்த்தை பேசும் பொழுது சத்தத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா உண்மையா சொல்றேன், எனக்கு மந்திர தந்திரம் எல்லாம் படுத்தது இருக்கு, ஏகப்பட்டது இருக்கும் பொழுது நானும் மனைவி போய் இயேசு சபையில உட்காரும் பொழுது அடிக்கடிக்கு என் காது இப்போ கூட தொனிச்சுட்டே இருக்கும். என் தலைமை போதுங்க சீஃப் பாஸ்ட் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லி இப்போ எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு யாரை புதுசா அவங்களுக்கு பேசிட்டே இருப்பேன். எங்க அப்பாவை பத்தி அடிக்கடி எங்க அம்மா எங்க மனைவிட்ட பேசுவேன். சாம்சன் பேச ஏன்னா அப்போ ஒரு லெட் கம் வாட் மே கோன்வர் அடிக்கடி சொல்ல லெட் கம் வாட் மே கோ. அப்படின்னா என்ன நடக்குது நடக்கட்டும், இயேசு உன்னோட இருப்பார். இது வரைக்கும் எங்களோட இருக்கிறார். எலுமிச்சம்பழத்தை உருட்டினவங்க போயிட்டாங்க. கத்தி எட்டு வெட்டணும்னு சொன்னாங்க, கொளுத்திக்கினாங்க. என் தேவன் என்னோட இருக்கிறார். அறியாத பொழுது எங்களோட இருக்காருன்னா அறிந்த பொழுது, அதனால தான் சொல்றேன், என்ன வேணா சொந்தக்காரா இருக்கட்டும், சபை எதுவான யார் வேணா சொல்லிட்டோம், உங்களை பத்தி யார் வேணாலும் சொல்லட்டும், உங்களை பத்தி எதனா சொன்னாங்கன்னா சோத்திரம் பண்ணுங்க, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்க. அங்க எம்சியில போட்டு அடைப்பார். உனக்கு ஒரு தூதன் அனுப்புவார். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். தானியேலுக்கு விரோதமா போட்டவனுக்கு தூக்கம் வரல, ஆனா சதி திட்டங்களை பத்தி எதுவும் போடல. ஆனா இவருக்கு மெயின், இவருக்கு முழு தூக்கம். நான் சொல்றேன், மீறி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? தூக்கம் மாத்திரம் போட்டா கூட தூக்கம் வராது. ஏனென்றால் தேவனை ஆராதரிக்க பிள்ளை எப்போது சத்தத்தோடு இருக்க வேண்டும். நீதிமொழி 21:1 சொல்லுகிறது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அவர் சித்தத்தின்படி திருப்புகிற தேவன். காலங்களை மாற்றுகிறவர், மனிதர்களை மாற்றுகிறவர், மிருகங்களை சூழ்நிலை மாற்றுகிறவர் தேவன் வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு விசுவாசி சத்தமிட்டு சொல்லு, நீ விசுவாசிக்கிறாயா? யார பார்த்து கேட்டாரு? இதிலும் தூங்கணும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. ஆரம்பமே சொன்ன நாத்தான் வேலை பார்த்தாரு, சொன்ன ஒரு வார்த்தை, பெரிய சத்தம் வருது நாத்தானுக்கு, இதிலும் பெரியானவைகளை இத பார்க்க போகிறவங்க மட்டும் உயிரோடு இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லு. இது எப்போது இருக்கட்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் ரொம்ப நியாயத்தை ஜட்ஜ் பண்ணுவார் தெரியுமா? ஓகே, அவர் கேக்குறாரு. இப்ப இங்க ஆமேன்னு சொன்ன உடனே சொல்ல வச்சுக்கோங்களேன், இங்க சொல்ல சைலண்டா இருப்பீங்க. ஆனா வீட்டுக்கு போன உடனே குழந்தை கிட்ட போயிட்டு செய்யின்னு சொல்ல 3 வாட்டி சொல்லுவீங்க. செய்யல என்ன பண்ணுவீங்க? அடுத்தது ஆம்பிளிஃபயர் எழும்புமா குறமுமா? எப்படி எழும்பும்? அப்போ அவர் விசாரிப்பார். சபையில வந்தா உம்முன்னு உட்காந்துக்கிற, வீட்டுல வந்தா கம்முன்னு சவுண்ட் விடுற, உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். அந்த சவுண்ட் எப்பவுமே இங்க பாருங்க, வேற ஊனுங்க கிளை முளைக்கும். இதுதான் வேறு. இங்க மெயின் காட்டுங்க. ஸ்கிரிப்ட்ல அவர் எழுதுவார் உன்னை பத்தி. நாளை பத்தி கவலைப்படாது. இன்னைக்கு சொல்றேன், என்ன எல்லாருக்கும் சொல்றேன், என் மனைவி நாளை படுத்தி கவலைப்படாது. எது ஒண்ணா செய்வார். நாளை படுத்தி கவலைப்படாது. சடனா உருவாகும், சடனா நடக்கும். எனக்கு ஒரு ஆசை, ஆச்சரியமா சொல்லிட்டார்ல வார்த்தை. நான் அந்த வார்த்தை சும்மா பைபிளை கை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, வயசான போல்டுங்களா இருக்கு, படிக்கிட்டு நடக்க முடியல, முட்டி வலி இருந்துங்க, எல்லாம் லிஃப்ட்ல வரணும். நான் சரி ஜெபம் பண்றது விட்டு ஏன் தெரியுங்களா? ஜெபம் பண்ண பாசா பண்ணமா கேளு, ஏன்னா அவர் பெரிய தேவன். அல்லேலூயா. நானும் மணி ஜெபம், அந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் வேணும், இந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் வேணும். ஏன்னா பெருசா இருக்கணும், எல்லாம் ஒரே பேர் இருக்கணும், பெருசா செய்யணும். என் தேவன் நல்லவன். நான் சொல்லிட்டேன், எனக்கு 3 சர்வீஸ், எங்க அப்பாட்ட மோப்பன் சான்ஸ் கொடுத்தேன், எனக்கு 4 சர்வீஸ் கொடுத்தா நான் பேச ரெடின்னு. அல்லேலூயா. அவர் சொன்னாருங்க, அப்பா சொன்னாரு, நீ பேச ரெடிடா, கேட்டுனுகிற ஜனங்க போய் வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் ஆமென். எஸ் 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுமா. யோபு 37:5 சொல்லுகிறது, தேவன் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம கூட பாருங்களேன், வீட்டுல மொபைல்ல நிறைய பேர், எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. எல்லா கையிலும் எல்லாரும் இயற்கை, எல்லாரும் டைம் பாஸ் இருக்கும் போது அது இதுன்னு பாப்பீங்க. உங்க மனசுக்கு அது பிடிச்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு சின்ன காரியத்தை பார்த்தோன்னு என்ன பண்ணுவீங்க? உடனே ஷேர் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க. என்னைக்குன்னா சபையில எங்கன்னா லைக் போட்டிருக்கீங்க?
ஏனிக்குன்னா ஷேர் பண்றீங்க, கூத்துனா ஷேர் பண்றீங்க, இழிப்புனா ஷேர் பண்றீங்க. எங்க நீங்க வளருவீங்க? நான் ஆண்டவர் சொல்றேன், ஆண்டவரே இந்த யூடியூப கேட்டுட்டு வசனம் சொல்லுது, அப்ப நான் பற்ற இன்பத்தை நீ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு அனுப்புறார், கவனிப்பார். எதுவுமே பண்ணாம நீ இருக்கிற, அப்ப நீ இப்படியே அப்படி சொல்ல மாட்டேன். கடை இன்னைக்கு தேவ செய்தி வரும்போது ஒரு ஏமோட போங்க, நான் 10 பேருக்கு ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் நீங்கெல்லாம் புத்திசாலி. அல்லையா? இடியட்ஸ்னா செய்யாதுங்க. நம்மள ரொம்ப நல்லவங்க. விசுவாசம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா இது வரைக்கும் இல்லைன்னா மாத்திப்போம். கத்தர் மொபைலை கொடுத்துருக்காரு, மொபைல் வேணும்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஜெபிக்க தெரிஞ்ச உனக்கு ஷேர் பண்ண உனக்கு தெரியல. கஷ்டம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண வந்த உனக்கு அப்பா பாஸ்டரோட கஷ்டம் தெரிஞ்சு அந்த ஷேர் மெசேஜ் பாரத்தோட ஜெபம் பண்றாரு, அவர் ஆத்மா வர ஜெபம் பண்றாரு, 4 பேருக்கு அனுப்பி இந்த செய்தி உதவியா இருக்குன்னு செய்ய தெரியலையே. உண்மைதானே? பாஸ்டர் எப்படா உண்மையை பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆவியான பேசுறார். இப்ப சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்ல, இன்னும் சத்தமா ஆமேன்னு சொல்லு. அவரோட சத்தம் மரித்தவனை உயிரோடு வெளியே கொண்டு வரும். அவரோட சத்தம் சமுத்திரத்தை பிளக்கும். அவரோட சத்தம் சிங்கத்தின் வாய்களை கட்டி போடும். இன்றைக்கு அவர் சத்தத்துக்கு நீ செவி சாய்ப்பே, ஆனால் அவர் சித்தம் உன் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சம்பவத்தை அங்க பார்க்கிறேன். அவன் பேசுன சொல்றான். 21ஆம் அதிகாரம் வேதத்தை எடுத்துக்கொண்டு 21ஆம் அதிகாரம் சைனி எடுத்துக்கொள்ள வாசிப்பதற்கு 17வது வசனத்தை வாசிப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கவனிக்கணும். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, இன்னைக்கு இந்த மாலை நேரத்துல காலை வேளையில உங்க அழுகையின் சத்தத்தை எல்லாம் கேட்டார். உங்க அழுகையின் சத்தத்தை எல்லாம் கேட்டார். நீங்க சிறு பிள்ளை போல அழுது கொண்டிருக்கிற எல்லா சின்ன காரியமோ பெரிய காரியமோ பெரிதான காரியமோ எதுவா இருக்கட்டும், நீ எதுக்கு நீ அழுதுட்டு நீ அந்த நாத்தான் வேலை போல அந்த மரத்துகளை உக்காந்தோ வீட்டுல கிச்சன் மேடலையோ பெட்ரூம்லயோ எங்கேயோ XYZ நீ உக்காந்து அழுத காரியத்தை என் கர்த்தர் ஆகாரோட கேட்டது போல வசனம் சொல்லுகிறது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டார். என்ன கூப்பிட்டு? ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? இப்ப இந்த காலை பலிபீடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை வருது. யாருக்கு அந்த வார்த்தை? கை தூக்குங்க. ராஜசேகரே உனக்கு என்ன சம்பவித்தது? உஷா உனக்கு என்ன சம்பவித்தது? டைனா உனக்கு என்ன சம்பவித்தது? ராஜ்குமார் உங்களுக்கு என்ன சம்பவித்தது? கிதியோன் எல்லாரும் கேக்குறேன் சம்பவித்தது. வசனம் சொல்லுது பயப்படாதே. நீங்க வார்த்தை காலையில கடந்த சபையில பலிபீடம், பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருக்கிற தேவன் சத்தத்தை நான் சொல்றேன். நீ எந்த இடத்துல நீ உட்கார்ந்து அழுது ஜெபிச்சியோ அந்த இடத்துல உன் ஜெபத்தை கேட்டார். நீ எந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பினியோ அந்த இடத்துல உன் பக்கத்துல இருந்தது உனக்கு தெரியல. நீ சத்தமிட்டு அழுது அவர் கேட்டாரு. அந்த சத்தத்தை கேட்டவர் தான் சத்தம் அதிரும்படியாக சத்தமா அவரோட பேசுகிறாரு. ஆகாரே நான் உன் சத்தத்தை கேட்டேன். அடுத்த வசனம் வாசிக்கும் போது, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். சொன்னது நடந்ததுன்னா நீ வேதத்திலிருந்து ஆமென் சொல்லிட்டு வெளியே போகும்போது உன் பிரச்சனைக்கு ஒரு பெரிய முடிவு வருது. ஒரு சத்தமான ஆமென் சொல்லுவோம். என் தேவன் சொன்னதை செய்கிற தேவன். அவர் சத்தத்துக்கு செவி சாய்க்கும் போது உன் சித்தம் நிச்சயம் நிறைவேறும். பட் ஒரே ஒரு கண்டிஷன், நாளை தினத்தை பத்தி யோசிக்காது. Forget about the tomorrow, think about the today. நீங்க நைட்டு படுக்கும்போது ஆண்டவரே இப்ப நல்லா யோசிப்பேன். நாளை அப்படி ரொம்ப யோசிப்பேன். சீரியஸ். என்ன முட்டாள் கூட நினைப்பான், என்ன பைத்தியக்காரன் எனக்கு கவலைப்பட மாட்டேன். நான் பைக்லாம் போகும்போது அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு போ. என்ன பக்கத்துல ஒருத்தன் கேட்டான் ஒரு நாள், என்ன சார் பேசுறீங்க, பைத்தியம் பேசிட்டு போறீங்க? நான் கிறிஸ்துக்குள் பைத்தியம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நிறைய பேரை வாழ வச்சிருக்கு, அந்த முட்டாளுக்கு தெரியாது. ஆமென். எனக்கு தெரியும் இந்த அபிஷேகம் என்னோட இருக்கிற பெரியவர். நான் பேசும்போது உயிரடையுதுன்னா தேவனோட இருக்கிற பேசுறேன். அவன் கேட்கிறான் பாதரப்பட எனக்கு. ஏன்னா என்னோட இருக்கிற தேவன் உண்மையை பேசுகிறவர். என்னோட இருக்கிற தேவன் வல்லமையானவர். அவர் சத்தம் செத்துதை எழுப்பும். அவர் சத்தமானது. அடுத்தது என்ன சொன்ன? அவர் சத்தம் ஃபர்ஸ்ட் செத்து போன உயிரோட எழுப்புச்சு. ரெண்டாவது லாசர் எழுப்புச்சு. ரெண்டாவது அவர் சத்தமிட்டால் சமுத்திரத்தை பழக்கும். என் தேவன் அன்பான தேவ பிள்ளைகளை,
அவர் சத்தத்தை உள்வாங்கி, ஒரு இடியட்டுன்னு சொன்ன உடனே அந்த சத்தத்தை உள்ள வச்சு நைட்டெல்லாம் தூங்காத உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். அப்ப நீ என்ன பண்ணனா, யோசிக்கணும். எப்படி செய்ய போறார், எப்ப செய்ய போறார், எப்படி செய்ய போறார், எப்படி இருக்கும். அப்படி நான் அப்படித்தான் யோசிப்பேன். அப்படி யோசிக்கும் போது நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா நம்ம நினைக்கிறதே கிடையாது. எங்க இது நடக்கும்? இப்போ ஒரு நிமிஷம் டைம் தரேன் உங்களுக்கு. நல்லா நினைங்க. நினைங்கல நினைங்க. அல்லையா? நினைங்கன்னு சொன்னார். கேட்டு பக்கெட்ல தண்ணி ஊற்றி வந்துடாதீங்க. நல்லா நினைங்க. ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க. அப்படி எழுந்து ஜெபம். ராபாலா தர்ராபா சங்கானா மாக்காதாரியல மிதோ லிபாரா காசிங்கலா தீராபா. என் தேவன் அந்த காலை வேளையில அன்பான தேவ பிள்ளை இன்றைக்கு தேவனோட சமூகத்தில் பலிப்படுத்தினது பிரசன்னமாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். அவர் சத்தம் குமுறுகிறது. அவர் சத்தம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை உங்களுக்கு செய்ய போகிறது. You can write and keep it today, my brothers and sisters. This 2026, this Sunday early morning, the first service of this August month, it's a prophecy month. என் தேவன் எல்லாருக்கும் பேசுறார். இன்ற தினத்தை அழைத்து கொண்டு வந்த தேவன் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் சத்தமிட்டு சொல்லுகிறார், எதிர்பாராத நேரத்துல, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உனக்கு உதவி வரும், உனக்கு ஒத்தாசை வரும், உனக்கு தயவு வரும், நல்ல பதில் வரும், நல்ல கிருபையை ஊற்றுவாரு, நல்ல ஜீவனை கொடுப்பாரு, நல்ல சுகத்தை கொடுப்பாரு. எதிர்பாராத நேரத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில கர்த்தரோட சத்தம் பெரிய காரியங்களை செய்கிறது. தேவையில்லாத காரியத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு அந்த தரியு ராஜா போல தேவையில்லாத காரியத்துக்கு சத்தத்தை செவி சாய்த்து தூக்க வரவில்லை. இன்றைக்கு என் பிள்ளைகள் தேவையில்லாத காரியத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு, கூட்டாக கூடாதபடிக்கு, எல்லா காரியத்திலும் தேவன் காண்கிறார் என்று தேவ சமூகத்தில் கர்த்தர் கேட்கிறபடி பயத்தோடு நடுக்கத்தோடு தானியேல் உண்மையா இருந்தபடியாக தானியேலுக்காக தூதன் அனுப்பினீர். ஸ்தெபியில சிங்கத்தின் வாயில கட்டி போட்டீர். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வைராக்கியம் அந்த இடத்துட்டு கடந்து போ. உன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நாத்தானை காத்தவர், ஆகாரின் பிள்ளை அழுகிற சத்தத்தை கேட்டவர், உன் குமரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே சமயமாக சில மாதத்துக்குள்ளாகவே எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு வருகிறது. எல்லா காரியத்துக்கும் முடிவு வருது. இது நம்பிக்கை அடையாளமாக, இது விசுவாசத்தின் அடையாளமாக, எனக்கு நடக்கும் என்று அடையாளமாக வாய் சறந்து சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். தகப்பனே, இந்த வார்த்தை ஆசீர்வாதம் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த யாவரையும் ஆசீர்வதியும் பலுத்த பெரிய ஜாதியாக்கி மகிமையில வைத்து காத்துக்கொள்ளும். வண்ணாந்தரத்துல வழிவாசல உண்டாக்குன்னு சொன்ன தேவன் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.